Hello, good day to all. Welcome back to our channel, The Home Director. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குக்கிங் ஸ்டைல் இருக்கும். என்னோடய ஸ்டைலில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் பாயசம் ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் ஜென்ரலாகவே ஏதாவது பூஜை இல்லைனா ஃபங்க்ஷன்னா நம்ம ஸ்வீட் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். நம்ம பண்ணுற ஸ்வீட்டை கொஞ்சம் இன்னும் டேஸ்டியாக, இன்னும் ஹெல்த்தியாக, கொஞ்சம் சுகர் கம்மியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் எப்போவுமே திங்க் பண்ணி குக் பண்ணுவேன். ஸோ என்னோடய அந்த பாயசம் ரெசிபி தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சீக்கிரமே பெரிய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வீட்டில் இருந்த நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாதாம், பிஸ்தா, அப்புறம் முந்திரி, இது 3:10 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன். சும்மா ரஃப்பான ஒரு கால்குலேஷன் தான். கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒரு 5 முந்திரி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன், கடைசியாக கார்னிஷிங்காக. இப்போது அதே பேனில் பேலன்ஸ் இருந்த நெய்யில் தேவையான அளவு சேமியா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எந்த சேமியா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு மில்க் பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து அது 200 ml ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி அதில் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு பவுட்ரையும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு திக்கான ஒரு 100 ml ஆகிற வரைக்கும் திக்கான கன்சிஸ்டன்சியில் அந்த பாலை சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ண அதே பேனில் சேமியா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஜவ்வரிசி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி நீங்கள் நிறைய போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் சேமியா சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும். நான் கொஞ்சமாக சேர்த்ததுனால ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த திக் க்ரீம் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் ஹெல்தி டேஸ்டி பாயசம் ரெடி ஆகிடும். இதில் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணாலே போதும். ஹோல் ஃபேமிலிக்கே நம்ம அவ்வளோதான் சுகர் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி திக் க்ரீம் மில்க் அப்படின்றதுனால அதுலேயும் ஸ்வீட் இருக்கும், நட்ஸ்லேயும் ஸ்வீட் இருக்கும். ஃபைனலாக நான் எடுத்து வச்சுருந்த கேஷ்யூஸ் போட்டு கார்னிஷிங் பண்ணிட்டேன். மாதிரி எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஹெல்தியஸ்ட் அண்ட் டேஸ்டியஸ்ட் ஸ்வீட்ஸ் மட்டுமே சர்வ் பண்ணுங்கள். இதில் இன்னும் நீங்கள் ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறம் டேட்ஸு, ஹனி ஆம்லா இதெல்லாம் கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி திங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாகிட்டே வரும். சுகர் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.